வார்த்தைக்கு செல்வோம். சங்கீதம் 146:7. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கர்த்தர் யாரை விடுதலையாக்குகிறார்? கட்டுண்டவர்களை, கட்டப்பட்டவர்களை. எதினாலே கட்டப்பட்டவர்களை? வியாதியினாலே கட்டப்பட்டவர்களை, சாபத்தினாலே கட்டப்பட்டவர்களை, செய்வனினாலே கட்டப்பட்டவர்களை, பிள்ளி சுனியத்தினாலே கட்டப்பட்டவர்களை, மந்திரவாதத்தினாலே கட்டப்பட்டவர்களை, தீமையினாலே கட்டப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். அருமையானவர்களே, கவனியுங்கள். கர்த்தர் கட்டுகிறவர் அல்ல, கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர். ஆமென். எல்லா காரணங்களும் சொல்லுவோம். கர்த்தர் கட்டுகிறவர் அல்ல, கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர். ஆமென். எனவே விடுதலையாக்குகிற கர்த்தரை பாருங்க, இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான், மீட்கப்படுகிறான். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அந்த பாவ கட்டிலிருந்து அவனை விடுதலையாக்குகிறார், சாப கட்டிலிருந்து அவனை விடுதலையாக்குகிறார், வியாதி கட்டிலிருந்து அவனை விடுதலையாக்குகிறார், தீமையின் கட்டிலிருந்து அவனை விடுதலையாக்குகிறார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளையில் இருப்பு என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக உங்களுடைய உள்ளத்திலே, இல்லத்திலே, இருதயத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களை வாழ வைப்பார். எல்லா பிசாசின் கிரியைகளிலிருந்து, எல்லா கட்டுகளிலிருந்தும் அவர் மெய்யாகவே உங்களை விடுதலையாக்குவார். மெய்யான விடுதலையை, மெய்யான சமாதானத்தை அவர் உங்களுக்கு இலவசமாய் தருவார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். வாசிப்போம். உபாகமம் 8:18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை, அந்த கிருபையை, அந்த ஆற்றலை, அந்த பொட்டன்சியலை, அந்த எபிலிட்டியை, அந்த வல்லமையை, அந்த சக்தியை, அந்த ஞானத்தை, அந்த யுக்தியை, அந்த திட்டத்தை அவரே உனக்கு என்ன செய்கிறவர்? கொடுக்கிறவர். கடந்த பல வாரங்களாக ரிடம்ஷன் ஃப்ரம் த கேர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் சாபத்திலிருந்து விடுதலை, வறுமையின் சாபத்திலிருந்து மீட்பு என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதிலே இப்பொழுது இந்த போதனையின் 3வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 3வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், why we prosperous in the world. நாம் ஏன் இந்த பூமியில் செழிக்க வேண்டும்? நாம் ஏன் இந்த பூமியில் செழிப்புள்ளவர்களாய் வாழ வேண்டும்? நாம் ஏன் இந்த பூமியில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்கான காரணத்தை, என்பதற்கான பதிலை நாம் இந்த 3வது பகுதியிலே பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே முதல் காரணத்தை நாம் பார்த்தோம். முதல் காரணம் என்ன? முதல் பதில் என்ன? நாம் செழிப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். அவங்களுக்கு பிடிக்குதோ, இவங்களுக்கு பிடிக்குதோ, உங்களுக்கு பிடிக்காம போதோ, அது நமக்கு தேவையே இல்லை. நான் செழிப்பாய் இருப்பது, நான் நல்லா இருப்பது, நான் சுகமாய் வாழ்வது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. எனவேதான் நாம் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும்?
செழிக்க வேண்டும். இரண்டாவது காரணத்தை நாம் பார்த்தோம், இரண்டாவது பதிலை நாம் பார்த்தோம். அது என்ன? தேவனுடைய நாமத்தை இந்த பூமியிலே மகிமைப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியிலே நன்றாய் இருக்க வேண்டும். நாம் குறைவிலே வாழும் பொழுது, நாம் கடன்காரர்களாய் வாழும் பொழுது, நாம் தரித்திரத்திலே வாழும் பொழுது, நாம் பசியிலையும் பட்டினியிலும் கிடக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் என்ன செய்யாது? மகிமைப்படாது. நாம் நன்றாய் இருக்கும் பொழுது, நாம் நிறைவிலே வாழும் பொழுது, நாம் செழிப்பிலே வாழும் பொழுது, அப்பொழுதுதான் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யும்? நம் மூலமாக மகிமைப்படும். மூன்றாவது காரணத்தை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அது என்ன? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே நமக்கு தருகிறபடினாலே நாம் இந்த பூமியிலே செழிப்புள்ளவர்களாய், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே பார்க்க ஆரம்பித்தோம். இதிலே கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறார் என்பதை நாம் பார்க்கவில்லை. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறார் என்பதை நாம் பார்த்தோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் ஐஸ்வர்யத்தை உனக்கு தருகிறார் என்று சொல்லவில்லை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவர் தருகிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பிறகு இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்த்தோம். அது என்ன? நம்முடைய கை சாமர்த்தியத்தையும் நம்முடைய கை பலனையும் நாம் என்ன செய்யக்கூடாது? சார்ந்து கொள்ள கூடாது. நான் சம்பாதிச்சது, நான் உழைச்சது, ஏன் நத்தி வேர்வை, ஏன் உழைப்புல எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு குடும்பம், என் உழைப்புல என் ரத்தத்துல இந்த குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது. இல்ல 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 இல்ல, கர்த்தருடைய கிருபையால அந்த குடும்பம் போயிட்டு இருக்கு. ஆமென். அவருடைய கிருபையால, அவருடைய அருள், அவருடைய ஆசி, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அதுல இந்த குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி வரும் பொழுது தொடர்ந்து நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இல்ல நம்முடைய கைபலனை தூக்கும் போது, நம்முடைய திறமையை உயர்த்தி பேசும் பொழுது ஆசீர்வாதங்கள் நாளடைவிலே என்ன செய்ய ஆரம்பித்துள்ளோம். அதனாலதான் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் தோற்று போனார்கள் என்பதை கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன். நல்ல உயர்ந்த நிலையில இருந்தவர்கள், நல்ல வியாபாரங்களை செய்து, நல்ல தொழில்களை செய்து, நல்ல சம்பாத்தியத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நேரம் சாப்பாடு வழியில்லாம, ஒரு 2 வீலருக்கு பெட்ரோல் கூட போட முடியாம அப்படி அவ்வளவு கஷ்டத்துல மாறிட்டாங்க. நான் யாரை சொல்றேன்னா கிறிஸ்தவ விசுவாசிகளை சொல்றேன். ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, 40 வருஷமா 45 வருஷமா 50 வருஷமா 2-3 தலைமுறையாய் சபைக்கு போனவங்களை தான் சொல்றேன். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, நாளடைவிலே நண்பர்கள் மத்தியிலே, உறவினர்கள் மத்தியிலே இவர்கள் கர்த்தரை உயர்த்தி பேசாம, அவருடைய கிருபையை உயர்த்தி பேசாம, அவருடைய ரத்தத்தை உயர்த்தி பேசாம, அவருடைய கல்வாரி பாடுகளை உயர்த்தி பேசாம, அவருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லாம, ஏன் திறமை, ஏன் புத்தி கூர்மை, ஏன் அறிவு, ஏன் உழைப்பு, ஏன் சர்டிபிகேட்டு, ஏன் பேச்சு திறமை என்று இவர்கள் தங்களை உயர்த்தி பேசினபடினாலே தோற்று போனார்கள் என்பதை காலை வேளையில புரிந்து கொள்ளுங்கள். நாம் தோற்று போகாமல் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நாம் கீழே விழுந்து விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அநேகர் விழுந்து விடுகிறார்கள். கீழே விழுந்து விட்ட பிறகு கத்தரை தான் பிடிச்சி தள்ளி விட்டாரு. கத்தரை பிடிச்சி தள்ளி விட்டாரு. கத்தரெல்லாம் பிடிச்சி தள்ளி விடல. நாம எங்கேயும் தவறு பண்ணியிருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்பதாக, 15 வருஷத்துக்கு முன்பதாக, 5 வருஷத்துக்கு முன்பதாக நாம எங்கேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். நாம எங்கேயும் ஓட்டையை விட்டுட்டோம். ஓட்டையை நம்ம போட்டு விட்டுட்டோம். அதனுடைய ரிசல்ட் தான் இது. ஆகவே இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நான் எங்க தவறு பண்ணேன் என்பதை என்ன செய்யுங்க, எனக்கு உணர்த்துங்க. நான் எங்க மிஸ்டேக் பண்ணேன், நான் எங்க பெசகு செஞ்சேன் என்பதை எனக்கு உணர்த்துங்க ஆவியானவர்ன்றது கேட்கறதை விட்டு போட்டு கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தரை குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. மேலும் மேலும் பிரச்சனை வளர்த்துக்கிட்டே போவதற்கு பாருங்க காரியத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடாது. தாழ்த்தி, ஆவியானவரே தப்பு உங்க மேல ஒரு நாள் இருக்கவே இருக்காது, மிஸ்டேக் உங்க மேல ஒரு நாள் இருக்கவே இருக்காது. நீ நல்ல தேவன். தப்புன்னு ஒன்று இருந்தா என் சைட்ல தான் இருக்கணும். இங்க ஏன்டதான் இதை மிஸ்டேக் இருக்கணும். நான் தான் எங்கேயும் தப்பு பண்ணியிருக்கிறேன். ஆவியானவர் எனக்கு வெளிச்சம் போட்டு காண்பீங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவர் சொல்லும் பொழுது நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் அந்த தவறை, அந்த மிஸ்டேக் உணர்த்துவார், வெளிப்படுத்துவாரு. அதை சரி செய்யும் பொழுது அடுத்த மறுபடியும் எளிமை மேலே செல்வோம், மேலே செல்வோம். ஆமென். ஆகவே நம்முடைய கை சாமர்த்தியத்தை, நம்முடைய திறமைய உயர்த்தி பேசாம எப்போது கர்த்தருடைய கிருபையை, அவருடைய ஞானத்தை, அவருடைய திட்டத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்?
உயர்த்தி பேசுவேன். ஓகே, இதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னும் சில உதாரணங்களை நாம் சத்தியவேதத்திலே பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவனே நமக்கு பலன் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 6வது வசனம் வரைக்கும். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்கே ஈசாக்கை குறித்து நான் வாசிக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். ஈசாக்கு பஞ்ச தேசத்திலே அவன் எவ்வாறு செழிப்படைந்தான் என்பதை குறித்து இந்த வேத பகுதியிலே இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சம் உண்டானதை போல ஈசாக்கின் நாட்களிலே ஒரு பஞ்சம் என்ன செய்தது? உண்டானது என்று. ஆகவே இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற தேசங்களுக்கு பஞ்சம் பிழைப்பதற்காக அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். பக்கத்திலே ஒரு தேசம் இருக்கிறது, அது எகிப்து தேசம். எகிப்து தேசம்தான் அந்த நாட்களிலே நல்ல ஒரு செழிப்பான வளமையான ஒரு வல்லரசு ஆன ஒரு தேசம். ஆகவே எல்லாரும் தங்களுடைய நிலங்கள் தங்களுடைய வீடுகள் எல்லாவற்றையும் போட்டு விட்டுவிட்டு அவர்கள் எகிப்து தேசத்துக்கு பஞ்சம் பிழைப்பதற்காக கிளம்பி போகிறார்கள். இப்போ ஈசாக்கும் என்ன யோசிக்கிறான் என்றால், நாமும் கூட கொஞ்ச நாளைக்கு என்ன செய்வோம், எகிப்து தேசத்தில் போய் அங்கே பஞ்சம் பிழைச்சிட்டு அப்புறம் பிறகு நம்முடைய தேசத்தில் மழை பெஞ்சு கொஞ்சம் நல்லா செழிப்பானதுக்கு பிறகு அப்புறம் நாம் இங்கே வருவோம் சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் ஈசாக்குக்கு என்ன செய்கிறார்? தரிசனமாகிறார். தரிசனமாகி அவர் சொல்லுகிறார், ஈசாக்கை மற்ற ஜனங்கள் எல்லாம் புறப்பட்டு போவதை போல நீ என்ன செய்யாதே, புறப்பட்டு போகாதே, நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் உனக்கு என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். இந்த சந்ததி இந்த தேசத்தை உனக்கு என்ன செய்வேன்? நான் சுதந்திரமாய் தருவேன், உன் சந்ததிக்கு சுதந்திரமாய் தருவேன், நீ இங்கேயே இரு என்று கர்த்தர் பாருங்க அங்கே சொல்லுகிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கு அந்த தேசத்திலேயே என்ன செய்கிறான்? குடியிருக்கிறான். இப்போ 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். 12வது வசனம் முதல் 14வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாய் ஆகி வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் மேல்
பொறாமை கொண்டு. போதும். அவன் மேல் என்ன செய்து? பொறாமை கொண்டு. இங்கே நான் பார்க்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எல்லாரும் சொல்லுங்க, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். எந்த தேசத்திலே? கர்த்தர் சொன்னார்ல, இங்கேயே இரு என்று. அந்த தேசத்திலே. இதை தெளிவா சொன்ன எப்படி சொல்லலாம்? பஞ்ச தேசத்திலே, வறட்சியான தேசத்திலே, மழையே பெய்யாத தேசத்திலே, பிழைக்க வழியே இல்லாத தேசத்திலே யார் விதை விதைத்தா? எங்க மழையே பெய்யலைங்க, எங்கிட்ட விதையை விதைக்கிறது? இருக்கிறீங்களா? ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வழி அடைக்கப்பட்டால் கர்த்தர் 7 வழியை திறக்கிறவர். ஆமே. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு வழி அடைக்கப்பட்டால் 7 வழியை கர்த்தரால திறக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நினைக்கிறோம் அவ்வளோதான், போச்சு, சாப்டர் க்ளோஸ், அவ்வளோதான், தர தட்டிருச்சு, இனிமேல் மறுகை அதை மண்டையை போட வேண்டியதான். கர்த்தர் சொல்றாரு, எனக்கு 1000 வழிகள் இருக்கிறது. உனக்கு தெரிஞ்சது ஒரு வழிதான், என்கிட்ட 1000 வழிகள் இருக்கிறது. உன் கண்ணை ஏன் மேலே பதி, என் கல்வாரியின் மேலே பதி, என் தழும்பின் மேலே பதி, என் காயத்தின் மேலே பதி. உன்னுடைய ஊற்றுனா, ஆமே, உன்னுடைய ஊற்று உங்க மாமாவும் மச்சானும் கிடையாது. உன்னுடைய ஊற்று உங்க சித்தப்பாவும் பெரியப்பாவும் கிடையாது. உன்னுடைய ஊற்று உங்களுடைய அண்ணனும் தம்பியும் கிடையாது. உன்னுடைய ஊற்று உங்க அக்காவும் தங்கச்சியும் கிடையாது. உன்னுடைய ஊற்றுனா என் மேல உன் கண்ணை பதி, நான் 1000 வாசல்களை திறப்பேன் உனக்காக. ஆமென். பாருங்க, வானம் அடைபட்டு போய்விட்டது, மழை பெய்யல, தேசத்துல பஞ்சம். அந்த பஞ்ச தேசத்துல போய் இவன் விதைய விதைக்கிறான். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் நஞ்சம் பேரெல்லாம் ஈசாக்க கிறுக்கை நினைச்சிருப்பாங்க. ஏண்டா ஈசாக்கு, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிச்சாடா? மழையே பெய்யல, ஆடு மாடுகளுக்கு கூட ஒட்டகத்துக்கு கூட தீவனம் கிடைக்கல, இதில் போய் என்ன செய்கிற? விதைய விதைக்கிற. நினைக்கிறேன் உள்ள நினச்சிருப்பான், ஃபைனலாக பார்த்துக்குருவோம் யாருக்கு இருக்கேன்னு. ஃபைனலில் பார்த்துக்கிடுவோம். என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு தரிசனமாக இருக்கிறாரு. ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன். ஆமென். வானம் அடைபட்டால் பூமியின் ஊற்று கண்களை கர்த்தராலே திறக்க முடியும். ஆமென். பார்க்கிறோம் நாம் நோவாவின் நாட்களிலே பூமியின் ஊற்று கண்கள் எல்லாம் திறந்தது. பூமியின் ஊற்று கண்கள் எல்லாம் திறந்தது. வானம் அடைபட்டு போச்சு, வானம் பொய்த்து போச்சு, மழை பெய்யல போச்சு, நீ பஞ்சந்தான். கர்த்தர் சொல்றாரு, பூமியின் ஊற்று கண்களை உனக்காக நான் திறப்பேன். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். ஈசாக்கு எந்த தேசத்துல? மழையே பெய்யாத தேசத்துல, பஞ்ச தேசத்துல, வறட்சியான தேசத்துல, காஞ்சு போன தேசத்துல விதைய விதைத்தான். அது மாத்திரமல்ல, ஈசாக்கு எவ்வளவு நிலங்களிலே அவன் விதையை விதைத்தான் தெரியுமா? அவன் வயக்காட்டில் மாத்திரம் இல்லை, பாதி பேர் வயக்காடை போட்டு ஓடி போயிட்டான் வேற தேசத்துக்கு. அதெல்லாம் சும்மா கிடக்குது, அதெல்லாம் சும்மா கிடக்குது. அதெல்லாம் பார்த்தா நம்ம நிலத்தில் விளைப்போம், சும்மா கிடக்கிற நிலத்தில் என்ன செய்வோம்? விதைச்சி விடுவோம். சொல்லி விதைச்சா அமோக விளைச்சல். பஞ்ச தேசத்துல, மழையே பெய்யாத தேசத்துல அமோக விளைச்சல். நல்ல மழை பெய்கிற நாட்களில் கூட இந்த மாதிரி அமோக விளைச்சல் உண்டாயிருக்காது போல. அந்த அளவுக்கு விளைச்சல் என்ன செய்தது? உண்டானது. பஞ்சம் உண்டானதுனால அநேகர் பாருங்க, பஞ்சம் பிழைக்கிறதுக்கு எகிப்து தேசத்துக்கு ஓடி போனார்கள், போய் விட்டார்கள். எனவே அநேக நிலங்கள் அங்கே சும்மா தான் கிடந்துச்சு. எனவே நான் நினைக்கிறேன், அநேக சும்மா கிடக்கிற அந்த நிலத்துலலாம் செஞ்சிருப்பார் ஈசாக்கு, போய் விதைய விதைச்சிருப்பாரு. அதனால தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்த தேசத்திலே அவன் விதையை விதைத்தான். அது மாத்திரமல்ல, ஈசாக்கு எத்தனை நிலத்திலே அவன் விதையை விதைத்தானோ அத்தனை நிலத்திலேயும் விதையை விதைப்பதற்கு அவர் பலனை கொடுத்தார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே உனக்கு என்ன செய்கிறவர்? தருகிறவர். அவ்வளவு நிலங்கள்லையும் வேலைக்காரங்களை வச்சு விதையை விதைக்கிறான். அவ்வளவு பேருக்கு கர்த்தர் கிருபையை தர்றாரு, கர்த்தர் பலனை
தர்றாரு, அந்த ஆற்றலை தர்றாரு. ஆமென். நான் சொல்லுகிறேன், நீங்கள் விதையை விதைப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். நீங்கள் செழிப்படைவதற்கு அவர் உங்களுக்கு பலனை தருவார். ஆமென். கடனை அடைத்து முடிப்பதற்கு அவர் உங்களுக்கு பலனை என்ன செய்வார்? தருவார். கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். ஆமென். அது மாத்திரமல்ல, பஞ்ச தேசத்திலே மற்ற அநேகர் அவர்கள் விதையை விதைத்திருக்க வேண்டும். பாதி பேர் தான் பஞ்சம் பிழைக்கிறதுக்கு மற்ற தேசத்துக்கு போனாங்க. ஆனால் கொஞ்சம் நஞ்சு பேர் என்ன செஞ்சுருக்கணும்? இருந்திருக்கணும். ஈசாக்கு விதையை விதைச்ச உடனே ஈசாக்கு விதைக்கிறானப்பா, நாமளும் கூட என்ன செய்வோம்? கொஞ்சம் விதைப்போம் சொல்லி அவங்க கூட விதைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அவங்களுக்கு விளைச்சலே வரலை அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரலை. ஆனால் ஈசாக்குக்கு 100 மடங்கு விளைச்சல் வந்துச்சு. எத்தனை மடங்கு? எப்படி தெரியுமா? இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்புறீங்க? உலகம் பஞ்சத்தில் தான் இருக்குது. உலகம் தாழ்ச்சியில் தான் இருக்குது. போக போக விலைவாசி உயர்வு போய்கிட்டே இருக்குது. பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போகுது, எல்லா விலையும் ஏறிக்கிட்டே போகுது. என்ன பண்ண போகிறோம்? எப்படி பிழைக்க போகிறோம்? எப்படி வாழ போகிறோம்? எப்படி முன்னேற போகிறோம்? புலம்பாதீங்க. மற்றவங்க பேசுகிற மாதிரி என்ன செய்யாதீங்க. இதுதான் உங்களுக்கும் பாருங்கள் மற்றவங்களுக்கு கூடிய வித்தியாசம். நீங்கள் உலக மக்களை போலவே என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்புறம் இதுக்கு சபைக்கு வர்றோம். எல்லாம் இருக்கிறீங்களா? விலைவாசி உயருது, போச்சு, நீ 4 நாளைக்கு சோறாக்காமல் கிடக்க வேண்டியதான் சொல்லிட்டீங்கல்ல. அப்புறம் 4 நாளைக்கு அரிசியே கிடைக்காம போயிடும். எவ்வளவு விலைவாசி உயரட்டும், அதை விட நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். அந்த இடத்துக்கு வாங்க, அங்கே வாங்க. எவ்வளோ வேணா ஏறட்டும், எவ்வளோ வேணா ஏறட்டும், அதை விட கர்த்தர் கோடி மடங்கு பெரியவர். அவர் எங்கள் குடும்பத்தை என்ன செய்வார்? போஷிப்பார், ஆசீர்வதிப்பார். அப்படி வரும்போது கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்துவார். நான் போய் சொல்லுங்க, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். கர்த்தர் விசுவாசத்தை கனமனுகிறவர், கர்த்தர் விசுவாசத்தை மதிக்கிறவர், கர்த்தர் விசுவாசத்தெல்லாம் பிரியப்படுறாரு. ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆகவே விசுவாசிக்கிறவனுடைய பட்சத்துல தான் கர்த்தரை நிற்கிறாரு. கர்த்தர் எங்க பாஸ்டர் நிற்கிறாரு? யார் விசுவாசிக்கிறானோ அவன் பக்கத்தில் கர்த்தர் நிற்கிறாரு. ஆமென். நான் கேட்குறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? என்ன விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மளை பட்டினியாக போட்டுருவான்னு விசுவாசிக்கிறீங்களா? பஞ்சத்திலையும் கர்த்தர் என்ன செய்வார்? என்னைய செழிப்பாக்குவார். பஞ்சத்திலேயே செழிப்பாக்குவார்னா நல்ல நாட்கள் செழிப்பாக்க மாட்டாரு. ஆமென். ஆகவே நாம் ஏன் இந்த பூமியிலே செழிக்க வேண்டும் என்றால், நாம் ஏன் நல்லா இருக்கணும்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை அவரே நமக்கு கொடுக்கிறபடினாலே. அப்ப இதுதான் ஆசீர்வாதம். இதுதான் பாருங்க தேவன் கொடுக்கக்கூடிய பலன். இதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய அந்த கிருபை. ஆமென். அப்ப கர்த்தருடைய அந்த கிருபை உங்க மேல இருக்குது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது, கர்த்தருடைய அந்த பலன் உங்க மேல என்ன இருக்கு? தலையில ஒன்றும் இல்லை, தலையில ஒன்றும் இல்லை, மண்டையில் ஒன்றும் ஏற மாட்டேங்குது. இப்படி பேசாதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய உன்னத பலன் என் மேல இருக்கு. உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்குது, கர்த்தருடைய கிருபை என் மேல இருக்குது, கர்த்தருடைய பலன் என் மேல இருக்குது. அதனால நான் 100 மடங்கு பலன் அடைவேன், நான் ஜெயிப்பேன், நான் வெற்றி பெறுவேன், நான் மேலே எழும்பி வருவேன். ஆமென். உங்கள் பிள்ளைகளுடைய தலைமையில் கையை வச்சு இப்படி ஜெபம் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புங்க. ஒன்றும் உருப்பிட்டு தொலைய மாட்டேன். தரித்திரம் பிடிச்ச கழுத. என்ன கழுத? சொல்லி சொல்லி ஆக்கிட்டோம்ல, இனிமேல கொஞ்சம் ஆக்காமல் இருப்போமே, வாயை மூடிட்டு. எல்லாத்துக்கும் கர்த்தர், எல்லாத்துக்கும் ஆண்டவன். விலங்கால கழுத, தரித்திரம் முடிச்ச கழுதன்னு சொல்லி தலையில் சொல்லி அனுப்பிச்சு வச்சுக்கிறேன். இப்படியா ஸ்கூலுக்கு அனுப்புறது? இப்படி ஆசீர்வதிச்சு என்ன செய்யுங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேலே இருக்குது, கர்த்தருடைய கிருபை உன் மேலே இருக்குது, கர்த்தருடைய பலன் உன் மேலே இருக்குது. நீ கண்டிப்பாக ஜெயிப்ப, நீ மேலே வருவ, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸில் வருவ. ஆமென். இப்படி பேசுங்க, நல்லா வருவாங்க. ஆமென். வாசிப்பு 13ஆம் வசனத்தை. அவன் ஐஸ்வர்யவானாய் ஆகி வர வர விருத்தி அடைந்து
மகா பெரியவனாய் ஆனான். அவன் ஐஸ்வர்யவானாய் ஆகி, அவன் என்னவாய் ஆகி? ஐஸ்வர்யவானாய் ஆகி, வர வர பிச்சைக்காரனாகி, அப்படி போட்டிருக்கா பைபிளில்? வர வர ஓட்டாண்டியாய் ஆகி அப்படி போட்டிருக்குதா? வர வர தரித்திரனாய் ஆகி அப்படி போட்டிருக்குதா? எப்படி போட்டிருக்குது உங்க பைபிளில்? வர 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 ஐஸ்வர்யவானாகி. எப்ப? பஞ்ச தேசத்துல, மழையே பெய்யாத தேசத்துல, வறட்சியான தேசத்துல வர வர என்ன செய்யறாரு? ஈசாக்கு ஐஸ்வர்யவானாய் ஆகிறார். ஆமென். ஐஸ்வர்யவான்கள் பரலோகம் போக முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர்? ஐஸ்வர்யவான்கள் பரலோகம் போக முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர்? எந்த பைபிளில் போட்டுன்னு கேட்குறேன். ஐஸ்வர்யவான்கள் பரலோகம் போக முடியாதுன்னு போட்டிருக்குதா, இல்லை பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாதுன்னு போட்டிருக்குதா? இல்லை இருக்கிறீங்களா? சரி, இருக்கட்டும். இங்க ஈசாக்கு ஐஸ்வர்யவான் ஆகுறாரு. இவர் ஐஸ்வர்யவான் ஆக்குனது யாரு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன கிருபை கொடுத்தது யாரு? கர்த்தர். இப்ப நான் கேட்கிறேன், ஈசாக்கு பரலோகத்தில் இருக்கிறாரா நரகத்துக்குள்ள இருக்கிறாரா? அதனால குழம்பாதீங்க. ஐஸ்வர்யவான்களை பரலோகம் போக முடியாது, அதனால நமக்கு எதுக்கு இந்த வம்பலாம்? இருக்கிற கஞ்சியை குடிச்சுட்டு நம்ம வாட்டுக்கு என்ன செய்வோம்? நொடக்கிடுவோம். என்ன செஞ்சிருவோம்? நொடக்கிடுவோம். கர்த்தர் சொல்றாரு, பஞ்ச தேசத்துல கூட நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை செழிப்பாக்கியே தீருவேன். ஏன்னா அப்பதான் என் நாமம் மூலமா மகிமைப்படும். பஞ்சத்துல கூட நல்லா இருக்காங்கப்பா. பஞ்சத்துல கூட இவங்க தேவன் தாயா, உண்மையான தேவனு, உண்மையான கடவுள் இவங்க ஆண்டவர் தாயா. பஞ்சத்துல கூட பாரு நல்லா திருப்தியா இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்ல ட்ரெஸ் கொடுத்துறாங்க, நல்லா இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மகிமைப்பட ஆரம்பிக்கும். எனவே நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை, கிருபையை என்ன செய்கிறார்? நமக்கு தருகிறார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், வர வர விருத்தி அடைந்து. வர வர விருத்தி அடைந்தா வர வர ஓட்டாண்டி ஆகியா? வர வர விருத்தி அடைந்து. எனவே நம்முடைய தேவன் விருத்தி அடைவதற்கு பலனை தருகிற தேவன். ஆமென். அடுத்து 14 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாட்டு மந்தைகள் அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடினாலே, பெருகினபடினாலே. எது பெருகுது? ஆடு மாடலாம் பெருகுது. ஆடு மாடலாம் என்ன செய்யுது? பெருகுது. எனவே நாம் ஏன் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்றால், நாம் ஏன் இந்த பூமியிலே செழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான அந்த பலனை, அந்த கிருபையை, அந்த எபிலிட்டியை, அந்த சக்தியை, அந்த வல்லமையை, அந்த பொட்டன்ஷியலை, அந்த ஆற்றலை அவரே நமக்கு தருகிறபடினாலே நாம் இந்த பூமியிலே செழிப்படைந்தே ஆக வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லா காரங்க பற்றி சொல்லுவோமா? கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்கிறபடினாலே நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், நான் ஐஸ்வர்யமாகிறேன், நான் வர வர விருத்தி அடைகிறேன், என்னுடைய சொத்துக்கள் பழுகி பெருகுகிறது. அதை கர்த்தருடைய நாமத்துக்காக, கர்த்தருடைய திட்டத்துக்காக நான் பயன்படுத்துகிறேன். ஆமென். இன்னொரு உதாரணத்தை சத்தியவேதத்தில் நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை, அந்த யுக்தியை, அந்த திட்டத்தை, அந்த பிளானை அவரே நமக்கு கொடுக்கிறார் என்பதை குறித்து இப்பொழுது இன்னொரு உதாரணத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். சத்தியவேதத்திலே யாக்கோபை நாம் குறித்து பார்க்கிறோம். யாக்கோப் என்கிற இந்த மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யாக்கோபு யார் என்றால், ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் பிறந்த 2வது மகன். அதாவது 2 குழந்தை பிறகுறாங்க. மூத்தவன் ஏசா, 2வது யாக்கோபு. அது மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த யாக்கோபு என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய சகோதரன் ஏசாவையும் அவன் ஏமாற்றிவிட்டு தன்னுடைய தாய்மாமனுடைய வீட்டிற்கு அவன் அங்கே ஓடி போகிறான்.
அங்கே ஓடி போய் அங்கே என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் அங்கே இருக்கிறான். எத்தனை வருஷம்? 20 வருஷங்கள் அங்கே அவன் இருக்கிறான். 14 வருஷம் திருமணத்துக்காக அவன் என்ன செய்கிறான்? வருஷங்களை அவன் செலவிடுகிறான். 6 வருஷம் குடும்பத்துக்காக அவன் அங்கே வேலை செய்கிறான். 14 வருஷம் திருமணத்துக்காக, 6 வருஷம் தன்னுடைய குடும்பத்துக்காக அவன் வேலை பார்க்கிறான். மொத்தம் 20 வருஷங்கள் அவன் வேலை பார்க்கிறான். அது மாத்திரமல்ல, யாக்கோபின் மாமாவாகிய லாபானை குறித்து நான் பார்த்தோம் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு மாமனாரும் உலகத்தில் எவனுக்குமே கிடைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மாமனார் யாருக்குமே கிடைக்கவே கூடாது. அவ்வளவு கொடூரமானவன் பாருங்க. சொந்த தங்கச்சி மகன் அவனவே அந்த பாடுபடுத்துகிறான். 2 மகளையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கிறான். இந்த லாபான் இருக்கிறானே, பலே திருடன், பெரிய திருடன் பாருங்க. கல்யாணத்தன்னைக்கே பொண்ணை மாற்றி விட்டான். இந்த பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கொடுத்து என்ன செஞ்சிட்டான் கல்யாணத்தை. இவனு கண்ணு தெரியாமல் கல்யாணம் முடிச்சுட்டான் போல. இவன் எப்படிப்பட்டவனா தெரியுமா போலுங்க. அதனால தான் வாழ்க்கையில் யாரும் என்ன செய்யக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. ஏமாத்தினோம் வட்டி முதல்மா வரும் ஒரு நாளைக்கு. அப்பாவை ஏமாற்றிட்டோம், அண்ணனை ஏமாற்றிட்டோம் சொல்லி ஐயா கிளம்பிட்டாரு. அங்கே போய் பாருங்க, 14 வருஷம் 15 வருஷமாக என்ன செய்கிறான்? ஏமாற்றப்படுகிறான். எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமில்ல, அந்த 14 வருஷம் திருமணத்துக்காக கழிச்சிட்டான். இப்போ இந்த 6 வருஷம் யாக்கோபு தன்னுடைய குடும்பத்துக்காக அவன் என்ன செய்கிறான்? உழைக்கிறான், வேலை பார்க்குறான். இந்த 6 வருஷத்தில் 10 முறை சம்பளத்தையும் மாற்றிட்டான். யார்? இந்த லாபான் தாய் மாமே. அதெல்லாம் கிடையாது, இனிமேல் சம்பளம் உனக்கு இதுதான், அவ்வளோலாம் தர முடியாது, அப்படிலாம் கிடையாது, இப்படியா கிடையாதுன்னு சொல்லி இந்த 6 வருஷத்தில் எத்தனை முறை சம்பளத்தை மாற்றிட்டான்? 10 முறை மாற்றிட்டான். 10 முறை சம்பளத்தை மாற்றினா நீங்கள் அந்த ஓனர்கிட்ட வேலை பார்ப்பீங்க? ஓயா லூஸு, நான் ஒரு சின்ன தொழிலை கூட வச்சு செஞ்சுக்கிருவேன், பிழைச்சிக்கிருவேன்னு சொல்லிட்டு தப்பிச்சு வந்துடுவீங்க. அந்த 6 வருஷத்தில் 10 முறை நினைச்சிருக்கேன் சம்பளத்தையே மாற்றிட்டான் பாருங்க. வாசிங்க ஆதியாகமம் 31:38. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையை கடாக்கள் நான் தின்னவில்லை, பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலிலே களவு போனது, இரவு களவிலே போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலமாய் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்திலே சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை என்ன செய்தி? 10 முறை. இந்த 6 வருஷத்துக்குள்ள 10 முறை என்ன செஞ்சாரு? சம்பளத்தை மாற்றிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு ஓனர்கிட்ட நீங்கள் வேலை பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஓனர்கிட்ட வேலை பார்த்துருக்கிறீங்க? நான் சொல்கிறேன், இந்த உலகம் இப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது. இந்த லாபான் உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறான். இந்த உலகம் இப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்குது? உங்களை புழிஞ்சு எடுக்கிற உலகமாக இருக்குது. உங்களுடைய பலனை, உங்களுடைய எனர்ஜியை, உங்கள் சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு குறைச்ச சம்பளத்தை கொடுத்து உங்களை பற்றி விட செய்து இந்த உலகம் நினைக்குது. ஆமாவா இல்லையா? இதன் மத்தியில் கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறாரு, எப்படி உயர்த்துறாரு, எப்படி பலனை கொடுக்குறாரு, எப்படி யுக்திகளை, திட்டங்களை, ஐடியாவை கொடுக்குறாரு என்பதை தான் இன்றைக்கு இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே கவனியுங்கள். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார்.
கர்த்தரை பார்த்துக்கிட்டே இருந்தார். கவனிங்க, கர்த்தர் என்ன பண்ணார்னா, கர்த்தர் யாக்கோப்பை ஆசீர்வதிக்க, அவனை பாருங்க ஐஸ்வர்யவானாய் ஆக்க சில யுக்திகளை, சில திட்டங்களை இந்த யாக்கோப்புக்கு கொடுத்தார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இவ்வளோ மோசமான ஆளாக இருக்கிறான் லாபானு. எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டு வெறு ஆளை பற்றி விட்டுறணும். அவனை யார? சொந்த தங்கச்சி மகனை யாக்கோப்பு வெறு ஆளை பற்றி விட்டுறணும், அவ்வளோதான். அப்படின்றது தான் இவனுடைய குறிக்கோள், இவனுடைய திட்டமாக இருக்குது. இதை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார் பாருங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்து என்ன பண்ணுறாரு, இவனுக்கு யுக்திகளையும் திட்டங்களையும் அவர் அருமையாக இவனுக்கு தருகிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 27 முதல் 43 வரைக்கும். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயை கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்த. ஒரு நிமிஷம் அப்படின்னு பாட்டுவோம். யாக்கோபு வந்ததுக்கு பிறகுதான் யாருக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு? லாபானுக்கு. மறுமையை வந்ததுக்கு பிறகுதான் மாமனாருக்கே ஆசீர்வாதம். நீங்க எப்படி? நான் சத்தத்தை காணோம். ஒன்று மருமகனாக போயிருக்கணும், இல்லை மருமகளா உள்ளே போயிருக்கணும். அப்படித்தானே? போலையா? உள்ளே போனதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்குதா, இல்லை இருக்கிற ஆசீர்வாதம் போயிருச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இங்கே லாபான் சொல்கிறான், நீ வர்றதுக்கு முன்னதாக கொஞ்சம் தான் இருந்துச்சு, தட்டு மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நீ வந்ததுக்கு பிறகுதான் இவ்வளவு ஆசீர்வாதம், இவ்வளவு பெருக்கம். குறிப்பினாலே அறிந்தேன். குறிப்பா பர்டிகுலரா எனக்கு தெரியுது, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. நீ ஆராதிக்கிற கர்த்தர் ஆசீர்வாதத்தின் தேவன், செழிப்பின் தேவன் என்பது எனக்கு புரியுது. ஏன்னா நீ வந்ததுக்கு பிறகு இவ்வளவு ஆடு பெருகிருச்சே, இவ்வளவு ஒட்டகம் பெருகிருச்சே, இவ்வளவு கழுதைகள் பெருகிருச்சே அப்படின்னு சொல்றான். நான் சொல்றேன், உங்க மாமனாரு மாமியா உங்களை பார்த்து இப்படி சொல்லணும். அப்படி சொல்லலை மாஸ்டர், இன்னைக்கு பிரசங்கமே சரியில்லையே. இல்லையே, கரெக்டாக தான் போயிட்டு இருக்குதே, கரெக்டாக போயிட்டு. ஏங்க, ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்லைனா, நாம் ஆசீர்வாதமாக இல்லைனா அப்புறம் என்ன? நம்ம கர்த்தருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஞானஸ்தானம் பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பட்டிருக்கேன், நான் அல்லேலூயா 10 முறை சொல்கிறேன், நான் தோத்திரம் சொல்கிறேன், நான் பைபிளை தூக்கி இருக்கிறேன், நான் சபைக்கு வாரம் போகிறோன்னு சொல்லி என்ன பீத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு நம்ம மூலமாக ஒரு ஆசீர்வாதம் வர வேணாம்? அந்த குடும்பம் முன்ன இருந்ததை விட ஒரு முன்னேற்றம் அடைய வேணாம் நாம போனதுக்கு பிறகு? உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். வாசிங்க அடுத்த வசனத்தை. உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். வாசிங்க. அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதம், உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகிற்று. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளின் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்பரியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமாயிருக்கட்டும். அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் பொழுது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்பரியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்ன அளவிலால் திருடி கொள்ளப்பட்டவைகளாய்
எண்ணப்படட்டும் என்றான். போதும், அப்புறம் வாசிப்போம். அதற்கு லாபான் ஆகட்டும் என்றான். இப்போ இந்த யாக்கோபு சொல்கிறாரு, இவ்வளோ நாளும் நான் உங்களுடைய குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பண்ண எல்லாம் செஞ்ச, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு, இப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, எனக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, இப்போ நான் என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது இப்போ லாபான் சொல்கிறாரு, சரிப்பா உன் சம்பளம் எவ்வளோன்னு சொல்லு, நான் கரெக்டாக என்ன செஞ்சிட்றேன், கொடுத்துட்றேன். லாபானை பற்றி தான் யாக்கோப்புக்கு நல்லா தெரியுமே, பெரிய திருடன்னு சொல்லி. அதனால் இப்போ யாக்கோப்பு சொல்கிறாரு, நீர் இவ்வளோதான் எனக்கு சம்பளம் தரணும் அப்படி நீர் ஒன்றும் சொல்ல வேணாம், சம்பளத்தை இப்போ நானே ஃபிக்ஸ் பண்ணுறேன், சம்பளத்தை நானே என்ன செய்கிறேன் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ இவர் என்ன செய்கிறாரு, ஃபிக்ஸ் பண்ணுறாரு. என்ன செய்கிறாரு, ஃபிக்ஸ் பண்ணுறாரு. என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாரு, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்பரி ஆடுகளையும் வரியும் புள்ளியுமான வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன், அப்படிப்பட்டவைகள் எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 27ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மருமகன் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு மாமனாருக்கு என்ன செய்யறது, ஆசீர்வாதம் உண்டாகிறது, மந்தைகள் பெருகுகிறது. ஆமென். 28ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம், நான் வந்த பின்பு இவ்வளவு பெருக்கம், கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே தான் இவ்வளவு பெருக்கம் என்பதை அவர் இங்கே தெளிவாக அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 31ஆம் வசனத்திலே 32ஆம் வசனத்திலே யாக்கோபுக்கு சம்பளம் இதுதான் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். புரியாதவங்களுக்கு நான் விலைக்கு சொல்கிறேன், எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. என்ன புள்ளியும் வரியும் கோடும் என்ன ஒன்றும் குழப்பமாக இருக்குதே அப்படின்னு சிலர் யோசிக்கலாம். கொஞ்சம் இருங்க, நான் சொல்கிறேன். யாக்கோபுக்கு சம்பளம் என்னன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, கருப்பும் புள்ளியும் கருப்பும் வரியுமாய் இருக்கக்கூடியவைகள், அப்படிப்பட்ட செம்பரி ஆடுகள் தான் இனிமேல் எனக்கு என்னது சம்பளம். கருப்பாக இருக்கணும், புள்ளியாக இருக்கணும், வரியாக இருக்கணும். அப்படிப்பட்ட குட்டிகள் போடுதுன்னா அந்த குட்டியெல்லாம் என்ன செஞ்சு நான் பிரித்து எடுத்து எனக்கு சம்பளமாக நான் வச்சுக்கிருவேன். கருப்பும் புள்ளியும் கருப்பும் வரியும் உள்ள வெள்ளாட்டு குட்டிகள், அது குட்டி போட்டுச்சுன்னா அதெல்லாம் என்னது எனக்கு. லாபானே உமக்கு எது சம்பளம், கருப்பு நிறம் செம்பரி ஆடுகள், கருப்பு நிறத்தில் வெள்ளாடுகள், அதாவது பிளேனாக ஒரே கலராக போட்டுச்சுன்னா நீ எடுத்துக்க, புள்ளி புள்ளியாக வரி வரியாக கோடு கோடாக போட்டுச்சுன்னா அந்த வெள்ளாடு அந்த செம்பரி ஆடுலாம் யாருக்கு சம்பளம், யாக்கும். அதனால் இன்னைக்கு கரண்ட்டில் புள்ளி புள்ளி வரி வரி இதெல்லாம் என்ன செஞ்சிரு, இன்றைக்கே பிரித்து எடுத்து தூரமாக கொண்டு போயிரு. இன்னையிலிருந்து குட்டி போடக்கூடிய புள்ளி புள்ளியான வரி வரியான கோடு கோடான செம்பரி ஆடு வெள்ளாடு அதெல்லாம் யாருக்கு சம்பளம், எனக்கு சம்பளம். பிளேனா கருப்பு குட்டி, செவலை குட்டி, வெள்ளை குட்டி எது நிறையா போடும் தெரியுமா, பிளேனாக தான் போடும். செம்பரி ஆடை பார்த்துருக்குறீங்களா? லாபம் நினச்சான் உலக மகா முட்டாள்றா யாக்கோபு. ஏற்கனவே அவன் என்ன செஞ்சுருக்குறோம், 14 வருஷம் மொட்டை அடிச்சிட்டோம், நல்ல வகையாக சிக்கிட்டான் யாக்கோபு. இவனை இன்னைக்கு பாப்பராத்தான் என்ன செய்யணும், பிச்சைக்காரனாக தான் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி நல்லா சிக்கிட்டான்னு சொல்லி, ஓகே என்னது ஓகே மருமகனே அப்படின்னு சொல்லி பாருங்க, அங்கே கையெழுத்து போட்டாச்சு. இன்னையிலிருந்து பிளேனாக போடுறது செவலை குட்டி, கருப்பு குட்டி, வெள்ளை குட்டி, சாம்பல் நிற குட்டி எல்லாம் யாருக்கு, லாபானுக்கு. புள்ளி புள்ளி வரி வரி கோடு கோடாக போடுறதெல்லாம் யாருக்கு, அது ரொம்ப ரேராக தான் போடும். எது இந்த புள்ளி புள்ளி கலர் கலரானால் ரொம்ப அது கஷ்டம்தான், கொஞ்சம் ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். அப்படிலாம் என்ன செய்யாது, அதிகமாக ஏதோ 1 2 என்ன செய்யும் குட்டி விடும், ஆனால் அப்படி ஒன்றும் விழாது. அருமையானவர்களே கவனியுங்கள். 35ஆம் வசனத்தை வாசிப்போம். 35 வாசித்து நான் உங்களுக்கு விலைக்கு சொல்கிறேன். 30ஆம் அதிகாரம் 35வது வசனம். அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாட்டுக்கள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்பரி ஆடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரனிடத்திலே ஒப்புவித்து. போதும். லாபான் என்ன பண்ணுறான், இந்த குட்டிகளெல்லாம் தனித்தனியாக பிரித்து அவங்க மகன்கிட்ட கொடுத்து தூரமாக கொண்டு போயிருங்கப்பா,
பக்கத்துலேயே வைக்காதீங்க. ஏன்னா அந்த யாக்கோபு அங்கே இருக்கிற திருடி உள்ளே போட்டுட்டு நம்ம சொன்னாலும் சொல்லிடுவான். இவன் தான் திருட்டு பயிலை தவிர அவன் திருடன் கிடையாது. அதனால் தூரமாக என்ன செஞ்சிருங்க, பிரித்து கொண்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த லாபான் யோசிக்கிறான், நல்லா என்ன செஞ்சான், அன்றைக்கி மறுமையை சிக்குனாண்டா மாட்டினாண்டான்னு சொல்லி இவன் யோசித்து இப்படி போயிட்டே என்ன செய்கிறான் இருக்கிறான். நல்லா கவனிங்களேன், செம்பரி ஆடுகள் இருக்கிறதே, இந்த செம்பரி ஆடுகள் இது எப்பயுமே வெள்ளை நிறத்தில் தான் என்ன செய்யும், குட்டியை பார்த்துருக்குறீங்களா? பிளேனாக போடும், கருப்பு கலரில், சகப்பு கலரில் செம்பரி ஆடு போடும், வெள்ளை கலரில் என்ன செய்யும் போடும். எனவே கருப்பும் புள்ளியும் உள்ள குட்டிகளை போடுறது கஷ்டம். கருப்பு வரி உள்ள குட்டி போடுறது அது கஷ்டம். அது மாத்திரமில்லை, இந்த வெள்ளாடு இருக்குது, இந்த வெள்ளாடு இது எப்பவுமே முழுவதுமாக கருப்பாக தானே செய்யும், குட்டியை போடும், வெள்ளையாக தானே செய்யும், குட்டியை போடும். சில ஆடுகள் 1-2 தான் புள்ளி புள்ளி வரி வரி கலர் கலர் என்ன செய்யும் இருக்கும். எனவே புள்ளி வரி உள்ள ஆடுகள் எப்பொழுதுமே அது போடுறது கொஞ்சம் கஷ்டம். லாபம் நினச்சான், ரைட்டு நல்ல வசமாக மாட்டிக்கிட்டான், இன்றைக்கி ஒரே போட்டு தள்ளிடலாம் என்ன செய்கிறான் நினைக்கிறான். அருமையானவர்களே கவனியுங்கள், கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன செய்கிறாரு, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சத்தியவேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே உனக்கு தருகிறார். எல்லாம் சொல்லுவோம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே உனக்கு தருகிறார். யார் தர்றா? அவரே தர்றாரு. தரலையா? நான் சொன்னேன் இப்போ ஆரம்பிக்கும் போது எப்படி சொன்னேன்னா, கர்த்தரே யுக்தியை தர்றாரு, திட்டத்தை தர்றாரு. என்ன திட்டத்தை தர்றாரு, என்ன யுக்தியை தர்றாரு? வாசிக்கணும் 37 வசனத்தை. இது அவசியம் வாசிக்கணும், இந்த வசனத்தை அவசியம் நீங்கள் வாசிக்கணும். பின்பு யாக்கோபு புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது குட்டி போடுவது உண்டு. கர்த்தர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. வரி வரி புள்ளி புள்ளி கலர் கலராக குட்டி போடுறது கஷ்டம், பிளேனாக தான் போடும். கர்த்தர் பாருங்க தரிசனத்தில் ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு, ஒரு யுக்தியை கொடுக்குறாரு. அதனால் இந்த யாக்கோபு என்ன பண்ணுறாரு, பச்சையாக இருக்கிற புன்னை மரம், என்ன கலரு, ரைட்டு, வாதுமை மரம், அர்மோன் என்னும் மரங்களின் பட்டைகளை வெட்டி பாருங்க, அதை உரித்து தண்ணி ஓடக்கூடிய வாய்க்காலுக்குள்ளே போட்டு வச்சாச்சு. என்ன செஞ்சாச்சு, உள்ளே அப்படியே வரிசையாக உள்ளே அடிக்க வச்சாச்சு. இந்த தண்ணி குடிக்கிற தொட்டி வாய்க்கால் எல்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போ இந்த ஆடு சாயங்கால வேலையில் என்ன செய்யும், தண்ணி குடிக்க வர. இதெல்லாம் என் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன். எங்கள் வீடுகளில் ஆடு நிறையா ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு சாயங்காலம் அடைக்க வருவாங்க. அடைக்க வரும்போது தண்ணி குடிக்க வச்சுட்டு தான் என்ன செய்வாங்க, தூங்க வைப்பாங்க. அந்த வாய்க்கால்கள் இதெல்லாம் அந்த தண்ணி போய் எதுன்னு செய்யும், இந்த ஆடுகள் பயந்த சுபாவம் உள்ள ஒரு மிருகமாக இருக்கிற அப்படின்னா, விலங்காக இருக்கிற அப்படின்னால ரொம்ப சத்தம் போட்டு ஓடக்கூடிய ஓடைகளில் போய் குடிக்காது. ஏன்னா உள்ளே விழுந்துருவோம் மூங்கிருமோன்னு ஒரு பயம். அதனால் ஓடைகள் அமைதியாக ஓடக்கூடிய தண்ணி இடத்துல தான் போய் இந்த ஆடுகள்லாம் குடிக்கும். அதனால் அங்கே பாருங்கள், ஆடெல்லாம் தண்ணி குடிக்க வரும் பொழுது உள்ள கலர் கலராக தெரியுது, கோடு கோடாக தெரியுது, வரி வரியாக தெரியுது. ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் பொழுது பொழிவது உண்டு, குட்டி போடுவது. தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய வரி வரியாக இருக்கிறத பார்த்துக்கிட்டே குட்டியை போடுது, குட்டியெல்லாம் கலர் கலராக போட்டுருக்கு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே உனக்கு தருகிறார். அந்த யுக்தியை, அந்த திட்டத்தை அவரே உனக்கு என்ன செய்கிறாரு, என்ன மாதிரி பிளான் பாருங்க. இன்றைக்கி அதுவும் கம்ப்யூட்டர் உலகத்தில் இருக்கிறோம், எங்கெங்கேயோ போய் இடத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. அன்றைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, கர்த்தரே கற்றுக் கொடுத்தாதான். இன்றைக்கும் கர்த்தர் தான் கற்றுக் கொடுக்கணும் கம்ப்யூட்டர் உலகத்துலேயும். ஏன்னா கம்ப்யூட்டர் வச்சு நம்ம தோற்கடிக்கிறானே, என்னென்னமோ ஆப்பெல்லாம் வச்சு எங்கெங்கேயோ போய் நம்மளை ஏமாத்திடுறானே, என்னென்னமோ பண்ணிடுறானே. இன்றைக்கும் கர்த்தர் தான் செய்ய நமக்கு ஐடியாவை கொடுக்கணும். 42 வசனத்தை, பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி
யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாயிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலம் உள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. புரியுதா உங்களுக்கு? என்னன்னு புரியுதா? வத்தல் தொத்தலான ஆடெல்லாம் குட்டி போட வரும்போது போட்டு வைக்கிறது கிடையாது. நல்ல ஸ்ட்ரென்த்தான ஆடு, நல்ல கொழுன்னு இருக்க ஆடெல்லாம் தண்ணி குடிக்க வரும்போது இந்த பட்டையெல்லாம் உரிச்சு உள்ள கலராக போட்டு வச்சிடுறது. ஏன்னா ஸ்ட்ரென்த்தான ஆடெல்லாம் யாருக்கு? 20 வருஷமா என்னை ஓட்டாண்டி ஆகல நினைச்சனையில அவ்வளவு சம்பளம், என்னது இன்சென்டிவ், அது இது எல்லாம் வட்டி முதல்ல வரணும்ல. கர்த்தர் கணக்கில் புலி கரெக்டாக வாங்கி கொடுப்பாரு, உங்களுக்கு கரெக்டாக வாங்கி தருவார். ஆமென். உங்களுக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் கவர்மெண்டாக இருக்கட்டும் இல்லை அது தனியாக இருக்கட்டும், கர்த்தர் எல்லாவற்றையும் கரெக்டாக வாங்கி கொடுப்பாரு. ஆமென். வாய்க்காலில் போட்டு வச்சு இப்படி ஒரு பிளானை கர்த்தர் கொடுத்து இவனை ஐஸ்வர்யவானா கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆக்குறாரு. இவனை பழுகி பெருக பண்ணுகிறார். இப்போ 43 வாசிங்க. இவ்விதமாய் இந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனாய் ஆனான். இவ்விதமாய், அந்த வார்த்தை கவனிக்கிறதுக்காக அந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன். இவ்விதமாய், எவ்விதமாய் கர்த்தர் கொடுத்த அந்த திட்டம், அந்த பிளானு, அந்த யோசனை, அந்த ஐடியா, அதனாலே இந்த புருஷன் என்ன செய்யப்பட்டான்? ஆசீர்வதிக்கப்பட்டான். இவன் பழுகி பெருகினான். ஆமென். இவன் பழுகி பெருகினான். அப்போ போட்ட குட்டியெல்லாம் கலர் கலராக என்ன செய்யுது? இவனுக்கு வயிறே எரியுது லாபானுக்கு. ஐயோ போச்சே நம்ம போட்டதெல்லாம் போச்சு, புறம் பிளேனாக போட்டுன்னு பார்த்தா என்ன செய்யுது? வரியாக போடுது, கலராக போடுது. உடனே சம்பளத்தை மாற்று, அவனை முதல்ல கூப்பிட்டு நிற்க வச்சாப்பா சரிப்பட்டு வராது. இனிமேல் கலராக போடுறதெல்லாம் யாருக்கு? வரியாக போடுறதெல்லாம் யாருக்கு? புள்ளியாக போடுறதெல்லாம் யாருக்கு? எனக்கு பிளேனாக போடுறது உனக்கு ரைட், ஓகே, உன் பிளானுக்கு நான் வரேன் அப்படின்னு பிளானுக்கு வந்தால் இப்போ பட்டக்கட்டெல்லாம் போட்டே வைக்கல தண்ணிக்குள்ளே. இப்போ போடுறதெல்லாம் எப்படி போடுது? பிளேனாக கருப்பு கலரில் போடுது, வெள்ளை கலரில் போடுது, செவலை குட்டியாக போடுது, சாம்பல் கலராக போடுது. இப்போ மறுபடியும் வயிறு இவனுக்கு எரியுது. எப்பா என்னதான்ப்பா செய்யுது? நல்லா கவனிங்க. ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை, யுக்தியை, திட்டத்தை, ஐடியாவை, கிருபையை அவரே நமக்கு தருகிறபடினாலே நாம் இந்த பூமியில செழிப்படைந்தே ஆக வேண்டும். அதனால யார்ட்டையும் போய் குறி கேட்காதீங்க. யார்ட்டையும் போய், புரியுதா? என்ன கேட்காதீங்க? சோசியம் கேட்காதீங்க. யாரோ ஒரு தீர்க்க தரிசிட்ட நான் அவங்ககிட்ட போய் குறி கேட்குறேன்னு சொல்லலை. இந்த உலகத்தில் சில குறி பார்க்குறவங்கள இருக்காங்கல்ல, அங்கே நிச்சயமாக நீங்கள் போக மாட்டீங்க. சில தீர்க்க தரிசிட்ட, சில பாஸ்டர்கிட்ட போய் குறி கேட்காதீங்கன்றேன். எத்தனைக்கு புரிஞ்சுன்றேன். ஐயா கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டு சொல்லுங்கய்யா, இது நடக்குமா நடக்காதா? ஏன் நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்கக்கூடாதா? ஏன் நீங்கள் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாதா? என் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? என் கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டாரா? என் கர்த்தர் உங்கள்கிட்ட பேச மாட்டாரா? பாஸ்டர் ஐட்ட மட்டும்தான் பேசுவாரா? ஹலோ, இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர்கிட்ட நீங்கள் ஒரு ஐடியாவை கேளுங்க. ஆண்டவர் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன், இப்படி ஒரு தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன், இப்படி நான் ஒரு காரியத்தை செய்யலான் இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு ஐடியாவை கொடுங்க, ஒரு ஆலோசனை கொடுங்க, அதுக்கு ஞானத்தை கொடுங்க, அதுக்கு ஒரு கிருபையை கொடுங்க. அப்படி நீங்கள் கர்த்தர்கிட்ட என்ன செய்யுங்க? கேளுங்க. அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஐடியாவை தருவார். அவர் உங்களுக்கு பிளான தருவார். தருவாரா தர மாட்டாரா? நிச்சயமா தருவார். வாசிங்க ஆதியாகமம் 31:8. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய், போதும், இவ்விதமாய் எவ்விதமாய்
கர்த்தர் அந்த யுக்தியை, அந்த திட்டத்தை, அந்த பலனை அவனுக்கு கொடுத்தபடினாலே. அப்போ ஏன் நம்ம இந்த பூமியில் நல்லா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா, அவரே பிளானை தர்றாரே, அவரே யுக்தியை தர்றாரே, அவரே ஐடியா தர்றாரே, அவரே வாசலை திறக்கிறாரே, இப்படி போ, இப்படி செய், இப்படி பண்ணு, இப்படி வான்னு சொல்கிறாரு. அதனாலேயே நம்ம நல்லா இருந்து செய்வோம், ஆயிடுவோம். புதிய ஏற்பாட்டில் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆனால் இன்னைக்கு இதை வாசித்தோம்னா உங்களுக்கு ரொம்ப புரியும் அந்த வசனம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாம் இருக்கிறீங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் என்னைய பாருங்க. எதை செய்ய எனக்கு பலன் உண்டு? எதை செய்ய? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். இந்த வசனத்தை நீங்க எப்படி விளங்கிறீங்க தெரியுமா? சிலருக்கு இந்த வசனம் புரியல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எத்தனை செய்ய? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன், கவனிங்க. இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு பல வருஷத்துக்கு முன்பதாக இது இப்படி வாசிக்கணும், நீ இப்படி இதை போட்டுக்கிறணும், நீ இது இப்படி வாசித்து இப்படி பண்ணு பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்போ நம்ம சர்ச்சில் எல்லாரும் பாயில் தான் உட்காந்துருந்தோம், யாரும் சேர்லாம் உட்காரலை. இன்றைக்கி இருக்கிற சேரு அன்னைக்கு இல்லை, எல்லோரும் தரையில் பாயில். அதுக்கு முதல் சர்ச்சை ஆரம்பித்தப்போ வெறும் தரையில் தான் உட்காந்துருந்தோம். அப்புறம் தான் பாய் வாங்கினோம். இதுக்காக திண்டுக்கலுக்கு போய் அங்கே ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு வந்தேன், பஸ்ஸில் ஏற்றி. அப்புறம் பாவம் பேண்ட் ஷர்ட்டு போட்டவங்களாம் உட்கார முடியல, டைட்டாக உட்கார முடியலன்னு சொல்லி சேர் வாங்குவோம் அப்படின்னு ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சார். எப்படி காமிச்சார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சர்ச்சுக்கு சேரு வாங்க எனக்கு பலன் உண்டு. அப்படி இந்த வசனத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு பாருங்க. நான் ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எங்கள் சர்ச்சுக்கு சேருவாங்க எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எங்கள் சர்ச்சுக்கு சேருவாங்க எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எங்கள் சர்ச்சுக்கு சேருவாங்க எனக்கு பலன் உண்டு. எனக்கு நிச்சயமாக தெரியுது, எனக்கு நல்லா தெரியுது, இன்னும் சீக்கிரத்தில் ஒரு வாரத்தில் சேர் வாங்கிடுவோன்னு எனக்கு தெரியுது. இந்த வசனத்தை நான் எடுத்து உள்ளே வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், சீக்கிரத்தில் நிச்சயமாக நான் சேர் வாங்கிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியுது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காலையில் என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்குது. பணம் எவ்வளோ வந்திருக்குன்னு எனக்கே தெரில. சரி 2000 ரூபா போட்டிருப்பாங்க போல் அப்படின்ட்டு நான் ஃபோனை தூக்கிட்டு இது எவ்வளோன்னு தெரிலம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் மாட்டை கூட்டி இது எவ்வளோன்னு பாருங்கள், யாருன்னு தெரில, யாரோ காணிக்க போட்டிருக்கிறாங்க, எவ்வளோன்னு பாருங்கள். நான் இல்லைங்க 20,000 ரூபா போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ போட்டிருக்கிறாங்க? நான் சொல்கிறது அப்போ 12-13 வருஷத்துக்கு முன்னாதா 20,000 ரூபா போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் நான் தான் போட்டேன், இன்னைக்கு காலையில் கர்த்தர் உள்ளே பேசினார், சொன்னார், எனக்கு நல்லா தெரியுது, பாஸ்டர் டேனியோட அக்கௌண்ட்டில் பணத்தை போடுன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியுது. அதனால் வேகமாக போய் மிஷினில் போய் நான் எடுத்து இந்த பணத்தை நான் போட்டேன், சர்ச்சுக்கு ஏதோ நீங்கள் வாங்கணும் போல், உடனே நீங்கள் வாங்கிடுங்க. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சர்ச்சுக்கு சேருவாங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு ஆளை பிடிச்சி அந்த சேரை கொண்டு வந்து இறக்கணும். 50 சேர் வாங்கணும், அப்புறம் 50 சேர் வாங்கணும். அதில் தான் இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. இன்னமும் இந்த சேரை வேறு மாற்றலான்னு யோசித்துருக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டரான சேரை போடலான்னு யோசித்துருக்கிறேன். கண்டிப்பாக வாங்குவேன். ஆமாம், அங்கே ஒரு சர்ச்சு கட்டி முடிக்க போகிறோம், முடிஞ்சிருச்சு, முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக இதை விட பெட்டரான சேரை வாங்கி நான் போடுவேங்க. ஆமாம். அப்போ இந்த வசனத்தை எப்படி எடுக்கணும்னு சொல்ல வர்றேன். இதை நீங்கள் நல்லா பிடிச்சிக்கணும். இந்த வசனத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் சர்ச்சுக்கு சேருவாங்க எனக்கு பலன் உண்டு. இப்படி எடுத்துக்கிட்டேன் அந்த வசனத்தை. இப்படி கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரா? ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் திணறிட்டேன், கொஞ்சம் சிரமமாயிருச்சு. ஏன்னா சர்ச்சு காரியத்தை அந்த காரியத்தை எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கும்போது பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு திணறல் ஏற்பட்டுச்சு.
அப்போ இந்த வசனத்தை மறுபடியும் கர்த்தருக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த வசனத்தை இப்படி பண்ணுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பிள்ளைகளுக்குரிய ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் ₹1 பாக்கி இல்லாமல் கட்டி முடிக்க எனக்கு பலன் உண்டு அப்படின்னு நீ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு பாருங்க. இதை சொல்ல ஆரம்பித்ததுக்கு பிறகு ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஜூன் மாதம் கட்டணும்னா மே மாதத்தில் எனக்கு பணம் வந்துடுது. சிலருக்கு புரியலையோ? ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னா எனக்கு எப்படி வந்துடுது? அதுக்கு பிறகு ஸ்கூல் ஃபீஸை கொண்டு போய் மே மாதம் தான் கட்டியிருக்கிறேன். அதுக்கு பிறகு ஜூனில் போய் நான் கட்டினா தான் எனக்கு தெரில. மே மாதமே கொண்டு போய் கரெக்டாக கட்டிட்டு பில்லை வாங்கிட்டு, அப்பா உங்களுக்கெல்லாம் முடிச்சாச்சு போங்க, எல்லாம் இருக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கிறேன்னு பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பணத்தை சம்பாதிக்க எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எனக்கு பலன் இல்லாமல் தானே போயிடுது. பலன் போயிடுச்சு பாஸ்டர். பலனெல்லாம் உறிஞ்சி விட்டாங்க ஆபீஸில். இப்போ பலன் எப்படி உள்ள கொண்டு வர்றது? இப்படிதான். எப்படி? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல மேரேஜ் பண்ணி வைப்பதற்கு எனக்கு பலன் உண்டு. நகரேட்டு ஏறிடுச்சு பாஸ்டர், 1.5 லட்சம் பாஸ்டர். ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். என்ன ஜெபம் பண்ணலாம்? இந்த வசனத்தை குறித்த அறிவு இந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு வரும்படியாய் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அதனால் இப்படி ஜெபம் பண்ணுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையை செட்டில் பண்ணி கொடுக்க எனக்கு பலன் உண்டு. ஆமென். விற்கிற விலைவாசியில் வீடு கட்டவே முடியாது, கனவுல வேணா கட்டலாம். நான் சொல்றேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சொந்த வீடை கட்ட எனக்கு பலன் உண்டு. எப்படி எடுங்க வசனத்தை? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஒரு காரை வாங்க எனக்கு பலன். பாச நம்ம வாங்குறது 4500 ரூபா சம்பளம். இதில் எப்படி பாச கார் வாங்க முடியும்? அதைத்தானே சொல்றேன். உங்களால முடியாது, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அது முடியும். ஆமென். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதை வாங்க, இதை செய்ய, இதை செஞ்சு முடிக்க நமக்கு பலன் உண்டு. ஆமென். இப்படி பேசுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கடனை எல்லாம் அடைச்சு முடிக்க எனக்கு கடன் பேசாதீங்க. கடனை அடைச்சு முடிக்க எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அந்த இஎம்ஐ அடைத்து முடிக்க எனக்கு பலன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் அந்த கந்து வட்டியை அடைச்சு முடிக்க எனக்கு பலன். கந்து வட்டின்னு பேசாதீங்க. கந்து வட்டி அடைச்சு முடிக்க எனக்கு பலன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால அந்த லோனை அடைச்சு முடிக்க எனக்கு பலன். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நான் அனுபவிச்சு சொல்றேன், இந்த வசனத்தை அனுபவிச்சு சொல்றேன். இப்படி பேசுனீங்கன்னா சீக்கிரத்தில் இஎம்ஐ லோன் எல்லாம் முடிஞ்சிடும். நிச்சயமா முடிஞ்சிடும். கடன்லாம் முடிஞ்சிடும். நல்லா வந்துடுவீங்க. ஆமென். ஏல கண்களை முடிஞ்சு அடுத்த வாரத்தில் இங்கிருந்து நாம் தொடருவோம். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறார். அந்த வசனம் தான் இந்த வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அது அப்படிதான் சொல்றாரு. அந்த வசனத்தை தான் எடுத்து இன்னைக்கு இவங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றாரு. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே வேலை செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த பிசினஸை செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த தொழிலை செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. ஆண்டவரே, யாக்கோபுக்கு நீ யுக்தியை கொடுத்தீரே, திட்டத்தை கொடுத்தீரேப்பா. 400 பிசினஸ் ஆரம்பிக்க, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க எனக்கு திட்டத்தை கொடுங்க, எனக்கு பிளானை கொடுங்க ஆண்டவரே, ஆலோசனை கொடுங்கப்பா. இவ்விதமாய் அந்த புருஷன் விருத்தி அடைந்தான். கர்த்தர் ஐடியா கொடுத்தாரு. புன்னை மரம், வாதுமை மரம், அது இதெல்லாம் பட்டையெல்லாம் உரிச்சு போடுப்பா, நீ உள்ள கலராக போடு, கோடா போட வைக்க வேண்டிய வேலை என் வேலை. செய், இந்த காரியத்தை நீ செய், அதை நான் செஞ்சிடறேன் அப்படின்னு கர்த்தர் செய்ய வச்சார் பாருங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறவர். ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காய் நன்றி. கர்த்தாவே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை நீரே எங்களுக்கு தருகிறீர்.
அதை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வசனத்தை பிள்ளைகள் இறுக பிடித்து கொள்ளட்டும், பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த சத்தியங்கள் பிள்ளைகளுக்கு விளங்கட்டும். இந்த சத்தியத்தின் மேலே பிள்ளைகள் நிற்பார்களாக, உடைய வசனத்தை உயர்த்தி பிடிப்பார்களாக, உடைய கல்வாரி உயர்த்தி பிடிப்பார்களாக. பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கடனை எல்லாம் அடைத்து முடிக்க எனக்கு பலன் உண்டு என்று சொல்லத்தக்கதாக பிள்ளைகள் அப்படிப்பட்ட வார்த்தையில வாயை திறந்து பேசுவார்களாக. அவ்விதமாய் செய்கிறீராருக்காய் நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே.